4 ஆண்டு காலத்தில் முதல் முறையாக தங்களை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்தேன். இந்த பகண்டையில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தடுப்பணையும் வெள்ளம் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கான பாதுகாப்பு அரண்களையும் தடுப்பு சுவர்களையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தாங்களும் அதற்கான முயற்சிகள் எடுத்து துறையின் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினீர்கள். ஆனால் என்ன காரணத்தினாலும் விடுபட்டிருக்கிறது. என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையிலிருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் அதை நீக்கிடுவான். ஒரு சிறு அப்படி சொல்லக்கூடாது. செய்யலன்னா செய்யல தானே சொல்லணும். பேரவைத் தலைவர் எதை செய்யல நீ சொல்லணுமே தவிர பொதுவா சொல்லக்கூடாது. அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் முடிச்சிடுறேன். அதனால மாண்புமிகு பேரவை அவை முன்னவருக்கு மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உடனடியாக இந்த கூட்டத்தொடரிலே அதற்கு சிறப்பு நிதி ஒதுக்கி அதை தடுத்தால் தான் அங்கு மக்களின் உயிரை காப்பாற்ற முடியும். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் துணை முதலமைச்சர்லாம் வந்து பார்த்திருக்கிறார்கள் அந்த பகுதியை. மக்களின் துன்பத்தை துயரத்தை வழிகளை உணர்ந்து இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன். பேரவைத் தலைவர் வாயிலாக தடுப்பணை அமைத்து தருவார்களா, காங்கிரஸ் ஒரு எழுப்பி தருவார்கள் என்று கேட்டு அமர்கிறேன். நீங்க எல்லாம் மூத்த உறுப்பினர் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் எதை வேணும்னு கேட்கறது தான் கேள்வி. அவ்வளவுதான். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களுடைய உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டு இந்த தொடர் கூட்டத்தில் நிதி ஒதுக்குறதெல்லாம் நிதியினுடைய வழிமுறைகள் அறியாமல் உறுப்பினர் சொல்றார். உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த நிதி ஆண்டில் நிதியை பொறுத்து ஆதாரத்தை பொறுத்து உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி 4 வருஷம் நிதி இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் தொகுதியிலே துறிஞ்சலாறு என்ற ஒரு ஆறு ஓடுகிறது. அதற்கு ஏற்கனவே சட்டமன்றத்திலே கோணலூரிலே ஒரு தடுப்பணை கட்டுவேன் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் இதுவரை அது கட்டப்படவில்லை. அதனால் இந்த மழையிலே அதிக அளவு அந்த துறிஞ்சலாறு பாதிக்கப்பட்டிருக்கிறதால் அந்த பகுதியிலே தடுப்பணைகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தடுப்பணை கேட்காங்க. தடுப்பணை கோணலூர்ல தடுப்பணை கொடுத்துருந்தாங்க. ஆமா, சொல்லிட்டு அது கட்டல. இந்த மழையை தடுக்கிறதுக்கு தடுப்பணை கட்டினா போதும்னு சொல்றாரு. இந்த காலத்தில் வர்ற மழையை பார்த்தா தடுப்பணை அணையே நிற்க மாட்டேன். இருந்தாலும் நம்முடைய அந்த ஊர் நிலைமை எனக்கு தெரியும். எனவே பிச்சாண்டியுடைய கோரிக்கை அரசு சீரியஸாக எடுத்துக்கொண்டு கவனிக்கப்படும். சிந்தனை செல்வர் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டத்தில் ஆதனூர் என்கிற இடத்துல கொள்ளிடத்தின் குறுக்கே ஒரு பாலம் கட்டப்பட்டு திறப்பு விழாவுக்கு தயாரான நிலையில் இருக்கிறது. அது வடிநில பகுதியாக இருக்கிற காரணத்தினாலே கீழணையிலே இருந்து ஏராளமான மணல் அடித்து வந்து அந்த அணையின் ஷட்டர்களையே திறக்க முடியாத அளவிற்கு மணல் மேடாக வண்டி கிடக்கிறது. அந்த மணல் அப்புறப்படுத்தப்பட்டால்தான் அந்த ஷட்டரை திறக்க முடியும், அந்த திறப்பு விழாவையும் நடத்த முடியும் என்பதை மாண்புமிகு அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த மணலை அப்புறப்படுத்த துறை நடவடிக்கை எடுக்க முன்வருமா என தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையினுடைய நிலைமையை நான் நன்கு அறிவேன். மழையின் காரணமாக திறக்கப்பட்டது. மழை நின்றவுடன் மணல் அகற்றப்படும். அடுத்து மாண்புமிகு உறுப்பினர் மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக தமிழ்நாடு கடுமையான வெள்ளங்களில் வெள்ளச்சாதத்தால் பாதிக்கப்படுகிற மாநிலமாகவும் வறட்சி காலத்தில் கடுமையான வறட்சியை சந்தித்து நீர் பற்றாக்குறை மாநிலமாகவும் திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னார்கள். ஆகவேதான் மழைக்காலத்தில் உபரி நீராக வெளியேறுகிற கடலுக்கு வீணாக செல்லுகிற அந்த நீரை எல்லாம் ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்துகிற வகையில் காவிரி ஆறு, பாலாறு, தென்பெண்ணை, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆறுகளிலும் ஓடைகளிலும் தடுப்பணை கட்டி நீரை தேக்கி பாசனத்திற்கும் குடிநீர் திட்டத்திற்கும் நிறைவேற்றுவதற்கு அரசு முன்னுரிமை என்று பல முறை நானும் பல ஆண்டுகளாக கேட்டு ஒரு பெரும் திட்டம் தீட்டி சில கால அளவுக்குள் அரசு நிறைவேற்ற முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, இப்பொழுது நாம் பெரிய பெரிய அணையை கட்ட முடியாத காரணத்தால் தடுப்பணைகள் கட்டுவதை அரசு உணர்ந்து இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நீர்வளத்துறையில் மற்ற திட்டங்களை நிறைவேற்றுவதை விட தடுப்பணையை கட்ட வேண்டும் என்றுதான் சென்ற ஆண்டு ஒதுக்கிறார்கள். ஆக 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 100 அணைகளுக்கு நாங்கள் கட்டி கொண்டிருக்கிற பொழுது நான் என்னுடைய மானிய கோரிக்கையில் அதை தெளிவாக தெரிவிக்கிறேன். ஆகையினால மாண்பு உறுப்பினர் சொன்னதை போல் இந்த ஆண்டும் இப்போவே சொல்கிறத கட்ட முடியாது. எந்தெந்த தொகுதிக்கு வேணுன்றதை கொடுத்துடணும் நீங்கள். அதுக்கப்புறம் தான் ஃபைனான்ஸ் போய் வரணும். அது ஆகையினால கட்டியே தீர வேண்டும் என்று கருதுகிற மாண்பு உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கையை நிறுத்தி கொடுத்தால் வருகிற நிதி ஆண்டில் எவ்வளவு அதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ தடுப்பணைகளை எடுத்துக்கொள்வேன்.